திங்கட்கிழமை அன்னைக்கு எனக்கு 5:30 மணிக்கே டே ஸ்டார்ட் ஆயிருச்சு. எந்திரிச்சிட்டு சாப்பாடு, சாம்பார், காய் வதக்கிட்டு, இட்லி ஊற்றி வச்சுட்டு, தயிராடை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். தயிராடை, பாலாடை இது எல்லாமே எடுத்து எடுத்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். சரி இன்றைக்கி வந்து வெண்ணெய் சிலுப்பி நம்ம நெய் காய்ச்சிடலாம். ஏன்னா நெய் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, நெய் வீட்டில் சுத்தமாக தீர்ந்துருச்சு. ஆயுத பூஜைக்கு பொங்கல்லாம் வச்சா நெய் தேவையே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு நானும் குளிச்சுட்டு வந்துட்டு பாப்பா 2 பேர்த்தையும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம். விட்டுட்டு வந்து நம்ம உருக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் கூப்பிட்டு போனேன். போகும்போதே அம்மா இன்றைக்கி திருப்பூர் போகிறீங்களா, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். ஆமாம் தாங்க போகலான்ருக்கேன், நீங்கள் வந்த பின்னாடி போகலான்ருக்கேன், நீங்கள் 3 பேருமே போய்க்கலான்டானே. சரிம்மான்னு சொன்னாங்க. கொண்டு போய் அவங்களையும் பஸ் வச்சு விட்டு வீட்டுக்கு வந்தோடனே நம்ம பட்டு கொஞ்சம் வந்து இன்றைக்கி காலில் அடிபட்டுருச்சு. அவங்க கத்திக்கிட்டு இருந்தான். அவனை தூக்கி கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு நெய் காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நெய் காய்ச்சினேன். கிட்டத்தட்ட 100 ml நெய் போல் வந்துச்சு. நல்லா நெய் காய்ச்சின பின்னாடி முருங்கைக்கீரை இல்லை, அதனால் 2 கொத்து கருவேப்பிலை போட்டு நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். நெய் வீடு ஃபுல்லாக கம கமன்னு இருந்துச்சு. இந்த மாதிரி எத்தனை பேர்த்துக்கு பிடிக்குன்னு